நான் ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் போயிருச்சு. சரி, நம்ம தான் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டோம்ல, பார்த்துக்கலாம். 3:30க்கு மேலே என்ன ஆகுதுன்னு சொல்லி அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். 3:30க்கு மேலே நான் பார்க்குறப்ப என்னோட டார்கெட்டும் ஹிட் ஆகலை, என்னோட எஸ்எல்லும் ஹிட் ஆகலை. ஆனால் நான் எடுத்த இன்ட்ராடே ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்து 50 ருபீஸும் எடுத்திருந்தாங்க. நான் எதுக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆர்டர் டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, ஒரு புரோக்கரும் எந்தெந்த டைம்ல ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்றப்ப பெனால்ட்டி 500 1000 போடுவாங்களா, இல்ல எவ்வளவு பெனால்ட்டி போடுவாங்க. நான் ஆப்ஷன் பையிங்லாம் எடுத்து ஒரு நாள் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணினேன். அதுவே அப்பெல்லாம் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகல. ஆனா இன்ட்ராடே நான் பண்ணப்ப ஏன் ஸ்கொயர் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் ட்ரேட் எடுப்பாங்க, ஆனால் அதை கட் பண்ண மறந்துடுவாங்க. டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாம் செட் பண்ணிட்டோம்னு சொல்லி விட்டுருவாங்க. இன்கேஸ் மார்க்கெட் சைடுவேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட்டு கிட்ட இருக்காது, ஸ்டாப் லாஸு கிட்ட இருக்காது. அப்போ என்ன நடக்கும்னா புரோக்கர் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. பொசிஷனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க அந்த டைமிங் வந்தோடனையும். அது எந்த டைமிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கர் உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. நீங்கள் எடுத்திருக்க ட்ரேட் பொசிஷனை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஃபைன் மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க மணி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும். இது எந்தெந்த ஆர்டருக்கெல்லாம் பண்ணுவாங்க ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப், எந்த புரோக்கர் எந்த டைமிங்கில் பண்ணுவாங்க, எவ்வளோ பண்ணுவாங்க, பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுப்பாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்டர் டைப்புக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டர் டைப்ஸை பார்ப்போம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளியராக சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு ஒரு 1 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி நல்லா தெரியணும்னா அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஐடியா கிடைக்கும் இதை பற்றி. ஓகே, ஆர்டர் டைப்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஐஎஸ் ஆர்டர், சிஎன்சி ஆர்டர், நார்மல் ஆர்டர், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப், நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு புரோக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ஜின் ஸ்பெசிலிட்டி கொடுப்பாங்க. அது 5x இருக்கலாம், இல்லை 3x இருக்கலாம். அது ஒரு புரோக்கரை பொறுத்து டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 25,000 ஒருத்துள்ள ஒரு ஷேரை நம்ம 5,000 வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நாளில் இன்ட்ராடே மாதிரி தான் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் எம்ஐசி ஆர்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சிஎன்சி ஆர்டர். சிஎன்சி ஆர்டருங்கிறது நம்ம டெலிவரி எடுக்கிற மாதிரி. இதை நம்ம ஹோல்டு பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இதை எல்லாரும் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை வாங்கி நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வைப்போம்ல, இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. இதைத்தான் பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆர்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நார்மல் ஆர்டர். இது என்னன்னா நம்ம ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருப்போம். நம்ம ஓவர் நைட்டில் ஹோல்டு பண்ணிலாம் வச்சுருப்போம் பொசிஷனை. இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டர், அதாவது ட்ரேட் பொசிஷன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டர் டைப்புன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராகவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பற்றி புரியும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆக மறந்துட்டீங்க, இல்லை நீங்கள் எக்ஸிட் ஆக டிலே பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் டைம் அப்போ உங்களுக்கான புரோக்கர் இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜெரோதா ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜெரோதா புரோக்கர் வந்து உங்களோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. இதே நீங்கள் க்ரோ யூஸ் பண்ணாலும் சரி, அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஏஞ்சல் லோன் யூஸ் பண்ணாலும் சரி, அந்தந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க உங்களோட பொசிஷனை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இது எந்தெந்த மாதிரியான ஆர்டர் டைப்புக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டும் ஆர்டர் டைப்பும் ஃபஸ்ட் இது பார்ப்போம். இந்த டேபிளை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஈக்விட்டி இன்ட்ராடே எம்ஐஎஸ் ஆர்டர் டைப்பு. எம்ஐஎஸ் ஆர்டர் டைப்னா புரோக்கர் நமக்கு மார்ஜின் கொடுப்பாங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக. இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ். இது ஈக்விட்டி இன்ட்ராடே. என்னன்னா ஸ்டாக்ல நம்ம இன்ட்ராடே பண்ணுவோம்ல, அதில் தான் நமக்கு புரோக்கர் நமக்கு மார்ஜின் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு இன்ஃபோசிஸ் ஷேரை பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறீங்க, இல்லை செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரோக்கர் பார்த்தீங்கன்னா 5x லெவரேஜ் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணுவீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா எஸ். ஏன் இதுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் எஸ்னா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்கு எஸ் எதுக்கு நோன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு F&O இன்ட்ராடே எம்ஐஎஸ் ஆர்டர் டைப்பில். ஓகேவா, இங்கே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறப்ப
நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறப்ப நீங்கள் ஆர்டர் போடுறப்ப இன்ட்ராடேவா இல்லை நார்மலான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் இன்ட்ராடேல வச்சு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் ஸ்பெசிலிட்டி கொடுப்பாங்க. இதோட ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா எஸ் தான். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ F&Oக்குள்ள எனக்கு இந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு புரோக்கரை பொறுத்து அதை சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரி. இது என்னன்னா சிஎன்சி ஆர்டர், கேஷ் அண்ட் கேரி. நம்ம ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கி நம்ம 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்டு பண்ணி வைப்போம்ல, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அதுக்காக இதுக்கு புரோக்கர் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்கன்னாலும் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதை எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ இயர் வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா F&O பொசிஷனல் ட்ரேடிங். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டர் டைப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள பிகினர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி வந்து ஒரு பொசிஷனை வாங்கி ஹோல்டு பண்ணி வைப்போம். ப்ராஃபிட்டில் இருந்தால் நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும்னு சொல்லி ஆப்ஷன் பையிங்கில் ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃபில் ஆயிருக்காது. மார்க்கெட் டைமிங் முடிஞ்சோடனே அப்படியே ஹோல்ட் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கும். இந்த டைப் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பு. நீங்கள் இதில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகாது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா நோ தான். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங் MIS ஆர்டர், ஆப்ஷன் பையிங் MIS ஆர்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஒன்றுக்கு சொன்னேன்ல, அதுதான் இந்த ரெண்டோடது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் புரோக்கர் கொடுக்கறனால நம்ம இன்ட்ராடே டைப்பில் பண்ணுறனால ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா எஸ் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதுக்கெல்லாம் ஏன் புரோக்கர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் ஏன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி. என்னன்னா நீங்கள் நல்லா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா MIS ஆர்டர் எதில் இருக்கோ அதுக்கெல்லாம் புரோக்கர் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. சிஎன்சி ஆர்டர், நார்மல் ஆர்டர், இந்த ரெண்டுக்குமே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு புரோக்கர் மார்ஜின் அவங்க கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குற மணி. அந்த மணியை வாங்கி நீங்கள் அன்றைக்கி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும், ஓவர் நைட்டில் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் மார்ஜின் வாங்கினீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. இன்னொன்று, அது இன்ட்ராடே ட்ரேடாக இருந்துச்சுன்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. இன்ட்ராடே ட்ரேட்னா என்ன, காலையில் வாங்குகிறோம், மதியானம் செல் பண்ணுறோம். 9:15 3:30 நீங்கள் செல் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. செல்லோ பையோ ட்ரேடோ க்ளோஸ் பண்ணணும், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. இந்த ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரோக்கர்கிட்டருந்து நீங்கள் மார்ஜின் வாங்கி பண்ணிங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, நீங்களாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா புரோக்கர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை அது இன்ட்ராடே ட்ரேடாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் அன்றைக்கி டேயில். சிஎன்சி ஆர்டர்லாம் நம்மளோட ஃபுல் மணியை தான் கட்டணும், மார்ஜின் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ ஷேர் இன்றைக்கி 300 இருக்குன்னா நீங்கள் 300 ஃபுல்லாக தான் பே பண்ணி தான் நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி வைப்பீங்க. இது உங்கள் மணி தான் ஃபுல்லாக. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம், இல்லை இன்றைக்கே வாங்குறீங்கன்னா இன்றைக்கே கூட விற்றுட்டு போயிடலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பொசிஷன் ட்ரேடிங் அப்படி தான். F&O நீங்கள் ஃபுல் மார்ஜின் தான் கட்ட போகிறீங்க, புரோக்கர் உங்களுக்கு எந்த மார்ஜின் தர மாட்டாங்க. இதை நீங்கள் ஓவர் நைட் ஹோல்டு பண்ணிக்கலாம், இதில் பிரச்சனையே கிடையாது. இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஹோல்டு பண்ணி எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், டில் எக்ஸ்பைரி வரைக்கும். F&O வேணால் எக்ஸ்பைரி தானே, வீக்லி எக்ஸ்பைரி, அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்தெந்த புரோக்கர் எந்தெந்த டைமில் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த புரோக்கர்ஸ்லாம் மேஜராக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர்ஸ் தான், அதுக்காக இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஜெரோதா பார்த்தீங்கன்னா 320 325 ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 315, ஏஞ்சல் ஒன் 315, ICICI 310 315, க்ரோ பார்த்தீங்கன்னா 315. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரோக்கர் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணக்கூடிய டைம் நம்ம MIC ஆர்டருக்கு. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3 o'clock எக்ஸிட் பண்ணிடுங்க பொசிஷனை. அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆயிடுச்சா, பொசிஷனை எக்ஸிட் பண்ணிடுங்க, லாஸோ ப்ராஃபிட்டோ நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்கன்னா எவ்வளோ மணி எடுப்பாங்க நம்மகிட்ட இருந்து பெனால்ட்டியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 20 rupeesலேருந்து 50 rupees வரைக்கும் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கரை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு புரோக்கர் உங்களுக்கு 30 rupees எடுக்கலாம், ஒரு புரோக்கர் உங்களுக்கு 50 rupees + GST கூட எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கரை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த அளவுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க, நீங்களாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி பழகுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இந்த வீடியோவில் சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அண்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எந்த விதமான ஆப் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்னா என்ன, ஆர்டர் டைப்னா என்ன, எந்தெந்த ஆர்டர் டைப்புக்கெல்லாம் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, பெனால்ட்டி எவ்வளோ போடுவாங்க, எந்தெந்த புரோக்கர் எந்தெந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இதை பற்றி நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.